அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். 19/4/2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த நாளில் வாக்குச்சாவடிகளில் எவ்வளவு கூட்டம் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாக்குச்சாவடியில் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் வாக்குச்சாவடிகளுக்கு போகாமையே இந்த தேர்தலை புறக்கணிச்சிடுவாங்க. இந்த நிலையை தவிர்க்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு என்ன செய்கிறாங்கன்னா, வாக்குச்சாவடிகளில் எவ்வளோ கூட்டம் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்காக ஒரு பிரத்யேக வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட் இன்று 18/4/2024 நான் இந்த பதிவை பண்ணுறேன். 19/4/2024 வாக்குப்பதிவு நாளில் காலையில் 7 மணிலேருந்து இந்த வெப்சைட் ஒர்க் ஆகும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கிறது உங்களுடைய பர்டிகுலர் வாக்குச்சாவடியில், அதாவது போலிங் ஸ்டேஷனில் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றின அப்டேட் மறுபடியும் நாளை காலை நான் 7 மணிக்கு மேலே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போது இந்த வெப்சைட்டை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். கூகுளில் eRoles.tn.gov.in/q அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துடும். இந்த உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் என்னென்ன தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்டுன்னு இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு உங்களுக்கான அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்டில் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி இருக்குன்ற தகவலும் அதில் வந்துடும். அதில் நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்துடுங்க. தேர்ந்தெடுத்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நேம் ஆஃப் த போலிங் ஸ்டேஷன் கேட்கும். இந்த நேம் ஆஃப் த போலிங் ஸ்டேஷனில் அந்த பர்டிகுலர் சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட எந்தெந்த வாக்குச்சாவடி இருக்குது அப்படின்றது வந்துடும். இந்த வாக்குச்சாவடி எண்ணை நிறைய இருக்கும். எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருந்த பூத் ஸ்லிப் பற்றின வீடியோவில் உங்களுக்கு இந்த வாக்குப்பதிவு மையத்தோட அந்த நம்பர் இருக்கும். 100, 102 இல்லை 75 அப்படின்னு போட்டு தான் அந்த ஸ்கூல் நேம் பற்றின டீட்டெயில்ஸ் அதில் வந்திருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த நம்பரை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு இங்கே நீங்கள் எந்த அந்த போலிங் ஸ்டேஷனோ அந்த போலிங் ஸ்டேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சப்மிட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் அதில் தெரிஞ்சிடும். எவ்வளோ பேர் இப்போதைக்கு வாக்குச்சாவடியில் இருக்காங்க அப்படின்றத நிலவரத்தை நீங்கள் பார்த்துட்டு அதற்கேற்றாற் போல் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவு பண்ணலாம். தற்போதைய நிலவரப்படி இந்த வெப்சைட் 19/4/2024 காலை 7 மணிக்கு தான் எனேபிள் ஆகுன்ற தகவல் இங்கே கொடுத்துருக்காங்க. 19/4/2024 காலை 7 மணிக்கு இந்த வெப்சைட்டு இது எனேபிள் ஆனதுக்கப்புறம் நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த வெப்சைட் பற்றின டீட்டெயில்ஸை இன்னொரு தடவை நான் உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறேன். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திட்டு யார்னா வரிசையில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க இந்த வெப்சைட்டை பார்த்துட்டு நீங்கள் அதற்கேற்றாற் போல் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு உங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.